கோடிக்கணக்கில் கைமாறிய பணம். வேட்டையன் OTT உரிமத்தை தட்டி தூக்கியது யார் தெரியுமா? ஜெயிலர் படம் கொடுத்த தாறுமாறான வெற்றிக்கு பின்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமிட்டான திரைப்படம் வேட்டையன். இயக்குனராக தனது முதல் படமான ஜெய்பீம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் தமிழக அரசியல் சூழலிலேயே அதிர்வை ஏற்படுத்திய இயக்குனர் தாசை ஞானவேல் வேட்டையன் படத்தை இயக்குகின்றார். லைகா புரொடக்ஷன் தயாரிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு இறுதியில் தொடங்கியது. அனிருத் இந்த படத்திற்கு இசையமைக்கின்றார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 170வது படமான வேட்டையன் படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், மலையாள சினிமாவின் மோஸ்ட் வாண்டட் நடிகர் பட்டியலில் இருக்கக்கூடிய பகத் பாசில், பாகுபலி படத்தின் மூலம் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்த ராணா அவ்வளவுதான் முடங்கிவிடுவார் என நினைத்து கொண்டிருக்கையில் ஹவ் ஓல்ட் ஆர் யூ என்ற படத்தின் மூலம் பிரம்மாண்டமாக கம்பேக் கொடுத்த மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் வேட்டையன் படத்தில் நடித்துள்ளனர். சென்னை, மும்பை, திருநெல்வேலி, திருவனந்தபுரம் என இந்தியாவின் பல்வேறு இடங்களில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த படப்பிடிப்பு மே மாதத்தின் 2வது வாரத்தில் நிறைவு பெற்றது. இதையடுத்து படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் மிகவும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. படம் ஏற்கனவே அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆக உள்ளது என லைகா நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் படத்திற்கான டப்பிங் பணிகளும் பின்னணி இசைக்கோர்ப்பு பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகிறது. வேட்டையன் படத்தில் நடித்து முடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதன் பின்னர் கமிட்டான தனது 171வது படமான கூலி படத்தில் நடிக்க தயாராகிவிட்டார். லோகேஷ் கனகராஜ் இயக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதத்தில் தொடங்கும் என ஏற்கனவே செய்திகள் வெளியாகின. மேலும் கூலி படத்தில் ரஜினிக்கு வில்லனாக சத்யராஜ் நடிக்கிறார் என்ற தகவலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த படத்திற்கும் அனிருத் இசையமைக்கின்றார். அனிருத் ஒவ்வொரு படத்திற்கும் சூப்பர் ஸ்டாருக்காக இறங்கி வேலை பார்ப்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆவல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வேட்டையன் படம் குறித்த புதிய அப்டேட் ஒன்று இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அது வேட்டையன் படம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி வெளியாக உள்ளது என்றும் அதன் OTT உரிமைகளை அமேசான் பிரைம் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது என்ற தகவலும் இணையத்தை ஆக்கிரமித்து வருகின்றன. குறிப்பாக இதுவரை OTT தளத்தில் விற்பனையான படங்களிலேயே இந்த படத்திற்கு தான் அதிக விலை கொடுக்கப்பட்டுள்ளதாம். எப்படியோ வேட்டையன் படத்தின் ரிலீஸ் தேதி குறித்த தகவல் வெளியாகிவிட்டதால் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை லைகா நிறுவனம் கூடிய சீக்கிரத்தில் வெளியிட அதிக வாய்ப்புள்ளது எனவும், இந்தியன் 2 படத்திற்கு எப்படி லைகா நிறுவனம் மிக பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை ஏற்பாடு செய்ததோ அதேபோல் வேட்டையன் படத்திற்கும் மிக பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழாவை சென்னையில் நடத்த லைகா நிறுவனம் முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.